அதானே? அதுல அதுல இதானே? அது இல்ல இது இதானே? போடாதீங்க, கையாளுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தூக்கிடும். வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. தங்களுக்குரிய மரியாதை அங்கீகாரம் யாரிடம் கிடைக்கிறதோ அவர்களிடம் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எங்களுக்குரிய மரியாதை அங்கீகாரம் நிச்சயம் எங்கு கிடைக்குதோ அங்கு நாங்கள் கூட்டணி அமைப்போம். யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? எங்களுக்குரிய மரியாதை அங்கீகாரம் நிச்சயம் எங்கு கிடைக்குதோ அங்கு நாங்கள் கூட்டணி அமைப்போம். 30 சீட்டு 300 கோடியா? இன்னொன்னு 300 கோடி கொடுத்தாங்க. சொன்னபடி கொடுக்க மாட்டாங்கம்மா. தனலட்சுமி காலேஜ்ல இருந்து வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்தாங்களா? என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னடா சொல்ற? தேர்தல் வாக்குறுதியை பார்த்தாலே தெரிஞ்சுக்க வேணாமா? பப்ளிக்கா சொல்ற வாக்குறுதியே இந்த லட்சணத்துல ஃபாலோ பண்றாங்க. ரூமுக்குள்ள கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க பாரு. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி போ. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணிய உறுதி செய்திருக்கிறோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மோச போயிட்டோம். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. திமுக கூட்டணியில் தேமுதிக, இதைவிட ஒரு அவமானம் அந்த நல்ல மனிதருக்கு உண்டா? 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். தான் உயிரோடு இருந்தது வரை திமுக காங்கிரஸ் பக்கமே செல்லாதவர் அவர். பழம் நழுவி பாலில் விழும் என கெஞ்சி கூப்பிட்டும் திமுகவின் நிழலை கூட தீண்டாதவர் அவர். கம்பீரமாக சிங்கம் போன்றிருந்தவரை ஒரு நகைச்சுவை நடிகரை வைத்து கேவலமாக பேச வைத்தது இதே திமுக தான். அவன் கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துருக்காமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சர் நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? தனது சேனல்களை வைத்து அவரை கேலி சித்திரமாக மாற்றியது இதே திமுக தான். தனக்கு இருக்கும் மீடியா பவரை வைத்து அவரை டார்ச்சர் செய்ததும் இதே திமுக தான். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை நேசிக்கும் ரசிகர்களின் உணர்வுகளை மதிக்காமல் எடுத்த இந்த முடிவு தேமுதிகவின் ஒவ்வொரு தொண்டர்களையும் தலைகுனிய வைத்திருக்கிறது. எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. விஜயகாந்த் அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பட் கண்டிப்பா கேப்டன் அவர்களுடைய ஆத்மா இதை மன்னிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம். அடிமட்ட தேமுதிக தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கவே மாட்டாங்க. நிச்சயமா தேமுதிகவுக்கு இது ஒரு வீழ்ச்சியின் தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆனா உண்மையிலேயே கலைஞரை பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் திமுகவை பற்றியும் மிகப்பெரிய உண்மைகளை உடைத்தவரும், அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் அது எவ்வளோ பெரிய நெகட்டிவ் டாக்கானாலும் பரவாயில்லை, இந்த உண்மையை நான் பேசி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசின நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அறிவாலயத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு. ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீதானையா? 1,76,000 கோடி ஊழல்ங்கிற நீங்க தானே. இந்த தெய்வங்கிறது மக்கள் ஓட்டு போட்டதானே நீயே வரும். மக்கள் தான் உங்க ஊழல்வாதிங்கிறாங்களே. இவர் தான் இந்திரா காந்தி அடிச்சு பிடிச்சி சொல்லிட்டார், ரத்தமா சகப்பு கடை ரத்தம் வரும், அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பயும் பழங்குற சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவும் பேசுறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணிய உறுதி செய்திருக்கிறோம். அவங்க ஒருத்தி இருக்கா பஜேரி, அந்த பிரேமலதா விஜயகாந்தா, அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலிபத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பச்சேரி முன்னாடி
வாடி மவுல உன் பல்ல புடுங்குறேன். மகனே, எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டும்டா. ஜெயலலிதா சாவ மட்டும் கண்டுபிடிக்க போறதில்ல, விஜயகாந்துக்கு ஏன் வாய்ப்பு வச்சுன்னு கண்டுபிடிப்போம். திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது. ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். மகளே, உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி சத்தியமா சொல்றேன். கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார். 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. ஆனா நான் என்ன சொல்றேன், எலி ஓடி போய் சாக்கடையில் விழுந்துருச்சு அப்படிங்கிற பழமொழி தான் ஜாலியாகும். அந்த வகையில கேப்டன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அழுகி போன பழமான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கரெக்டா திமுகங்கிற சாக்கடையில போய் விழுந்திருக்கு. இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு? அதே பழம் நழுவி விஷத்துல போய் விழுந்திருக்கு. 24 அதிமுக பக்கம் விழுந்தது, 21 அமமுக பக்கம் விழுந்தது, இப்ப திமுக பக்கத்துல 26 விழுந்திருக்குது. 2016 இப்போது வரை நடந்திருக்கிற எல்லா தேர்தல்களிலும் தேமுதிக இருந்த கூட்டணி வென்றதே கிடையாது. இந்த முறை தேமுதிக திமுக கூட்டணியில் இருக்கிறது. அப்படின்னா என்ன நடக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க. நான் தான் சொன்னேன்ல, இன்னையோட தேமுதிக இறப்பு அப்படிங்கிறது நடந்துருச்சு. அவருடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்குனே இது வந்திருக்குடா, அவருக்குன்னு வந்திருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி இது நடந்திருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஒரு வீட்டு கதவை திறந்து ஒரு வீட்டுக்குள்ளார குடும்பம் நடத்துறவ பத்தினியா, 10 கதவையும் தட்டிவிட்டு நீ ஆமா வேணாலும் கூப்பிட நான் வரேங்கிறவ பத்தினியா. இது அரசியல் கட்சி தலைவரா? நாளைக்கு ஒரு மான்பா என்கிட்ட உருவன வண்டியா இது? அடி பாவி, பிளைட் மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தேடி, இப்படி இத்தனை பிளேட்ட மாட்டி அசிங்கம் பண்ணிட்டீங்களேடி. ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த வண்டியை வச்சு நாங்க 4 இடத்துல பிச்சை எடுத்து எங்க நிலைமையை நாங்க டெவலப் பண்ணி இப்ப ரொம்ப அப்பல போயிட்டோம். திமுக ஒருபடி மேல போய் தான் விஜயகாந்த் அவர்களை மிக கடுமையா தாக்குனாங்க. விஜயகாந்த் அவர்களை மிக கடுமையா எதிர்த்து அவரை சுக்குநூறாக்கி அவருடைய மன வலிமையை உடைச்சு அவரை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தினதுல திமுகக்கு நிறைய பங்கு இருக்கு. அந்த விஜயகாந்த் அவர்களை வீழ்த்துறதுக்கு பார்த்தோம்னா வடிவேல்லாம் சாதாரண பேச்சு இல்ல, கொஞ்ச நெஞ்ச பேச்சு இல்ல. நாளை கழிச்சு முதலமைச்சர் என்னன்னா கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துட்டாங்க இடையில, அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முறை சொல்லிட்டு வாங்கிருக்கேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு சீட்டு என்ன சேர மியூசிக்கல் சேராது? அப்படிப்பட்ட திமுக உங்களை செதச்சவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது முதல்ல சரியா, இது முதல்ல அறமா அப்படிங்கறத நான் கேட்க விரும்புறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னைக்கு சீட்டுக்காக நோட்டுக்காக வேற வழி இல்லாம தன்னுடைய கணவர், ஓகேவா, தன்னுடைய கட்சி தலைவருங்கிற தாண்டி தன்னுடைய கணவர் அவரை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தின ஒரு கட்சி, அவரை அழிக்கணும்னு துடித்த ஒரு நபர் கருணாநிதி ஸ்டாலினும், இன்னைக்கு விஜயகாந்த் இல்ல அப்படின்ற ஒரு சூழல்ல நீங்க டக்குனு அவங்க கிட்ட போய் கூட்டணி வைக்கிறேன்னு நீங்க போய் இறங்கி இருக்கீங்கல்ல, அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? 2016 இப்போது வரை நடந்திருக்கிற எல்லா தேர்தல்களிலும் தேமுதிக இருந்த கூட்டணி வென்றதே கிடையாது. இந்த முறை தேமுதிக திமுக கூட்டணியில் இருக்கிறது. அப்படின்னா என்ன நடக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க. 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரிஞ்சுங்க மக்களே, கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளா தான் இருப்பீங்க. திரும்ப சொல்லுகிறேன் என்னுடைய மக்களே, கலைஞரின் வீடா தமிழ்நாடாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்க. தப்பித்தவரி கூட உதயசூரியனுக்கு வாக்களிக்கலாம், உதயசூரியனின் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் தயவு செய்து மக்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். திமுக கூட சேர்றவனையெல்லாம் அருவருப்பா ஜனங்க பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நான் சீரியஸா சொல்றேன், இது மிகைப்படுத்தலாக நினைக்காதீர்கள். திமுக கூட எவனெல்லாம் சேர்றானோ அவர்கள் அத்தனை பேரும் மக்கள் விரோதிகள் என்று மக்கள் நினைக்க வேண்டும். அது நிச்சயம் நினைப்பாங்கன்னு நான் நம்புறேன். மனசாட்சியை விற்றவர்கள் தான் திமுகவை ஆதரிக்க வேண்டும். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.